இன்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு நல்லூர் கந்தன் ஆலயத்தினுடைய உற்சவ தினம் வர இருக்கிறது. அதற்கு முன்பாக வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன். மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. இப்போ நான் நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் நல்லூர் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு முன்பாக நின்று இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு நல்லூர் கந்தன் ஆலயத்தினுடைய உற்சவ தினம் வர இருக்கிறது. அதற்கு முன்பாக வடக்கு வாசலிலே புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற புதிய வரவேற்பு அலங்கார வரவேற்பு வளைவு இன்றைய தினம் சிறப்பாக திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அது பற்றிய காணொலியை இந்த இடத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன். இன்றைய தினம் வியாழக்கிழமை சம்பிரதாய பூர்வமாக 12 மணியளவிலே புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அலங்கார வரவேற்பு வளைவு திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக சட்டநாதர் சிவன் ஆலயத்திலே விசேட வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று இங்கிருந்து இரட்டை மாட்டு வண்டியிலே நெல் மணிகள் பெட்டகத்திலே எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. முதலாக இந்த பெட்டகத்தை தாங்கிய மாட்டு வண்டில் அந்த வடக்கு வாசலிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வரவேற்பு வளைவூடாக செல்ல இருக்கிறது. கந்தன் மகோற்சவத்தை முன்னிட்டு நல்லூர் கந்தசாமி கோவில் வீதியிலே கட்டப்பட்ட பிரமாண்டமான அலங்கார வளைவு இன்றைய தினம் காலை 10:30 மணி அளவில் சங்கிலிய மன்னனால் ஸ்தாபிக்கப்பட்ட சட்டநாத சிவன் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக மாட்டு வண்டிலே நெல் நவதானியங்களில் ஒன்றான நெல்லை எடுத்து சென்று அந்த 12 மணி அளவில் அந்த வளைவினூடாக இந்த மாட்டு வண்டியில் செல்லும்போது இந்த வளைவு கோலாகலமாக திறக்கப்பட இருக்கின்றது. இந்த சட்டநாத சிவன் கோயிலானது நல்லூரில் உள்ள சட்டநாத சிவன் கோவில், தலங்காவற் பிள்ளையார் கோயில், வீராளியம்மன் கோயில், வெயிலுந்த விநாயகர் கோயில் ஆகியவற்றை மையமாக கொண்டு நெல்லை கந்தனுக்கு காவல தெய்வங்களாக சங்கிலிய மன்னனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயமாகும். அந்த பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயத்திலிருந்து இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்திலே இங்கிருந்து சட்டநாதர் வீதி வழியாக இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அத்துடன் இந்த நிகழ்வின் முதலாவதாக நிறவுடம் வைத்து நெல் வழங்கும் நிகழ்வை நல்லூர் பிரசித்தி பெற்ற சங்கிலியன் சனசமூலிய முன்றலிருந்து அவர்கள் மிகவும் பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைவரையும் முருகப்பெருமானது நல்லாசி கிடைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நெல் மணிகளை எடுத்து செல்ல இருக்கிற பெட்டகம் இந்த இடத்திலே தயாராக இருக்கிறது.
பாருங்க. விசேட பூஜை வழிபாடுகள் நிறைவு பெற்று நெல்மணிகள் அடங்கிய பெட்டகம் இப்பொழுது இரட்டை மாட்டு வண்டியிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. சட்டநாதர் கோவிலில் இருந்து நல்லூர் வடக்கு வாசலிலே புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற வரவேற்பு வளைவூடாக முதலிலே இந்த நெல் மணிகள் இரட்டை மாட்டு வண்டியிலே பயணிக்க இருக்கின்றன.
வீதியூடாக நெல் மணிகளை தாங்கிய பெட்டகம் இப்பொழுது எடுத்து வரப்படுகிறது. அனைவருமே தங்களுடைய வீட்டு வாசல்களிலே கும்பங்கள் வைத்து தங்களுடைய நெல்களையும் அந்த பெட்டகத்திலே சேர்க்கிறார்கள்.
புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புதிய அலங்கார யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய வடக்கு வாசல் பகுதியிலே இப்பொழுது வளைவு என்று சொல்லப்படுகின்ற எல்லைப்படுத்தல் சின்னம், வரலாற்று சின்னம் என்று நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவப்பட்ட அந்த வளைவு இன்னும் சொற்ப நேரத்திலே இங்கே திறப்பு விழா காண இருக்கின்றது. நேற்று பிற்பகல் அங்கே பல அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று மிக சிறப்பாக நடைபெற்று அங்கே ஒரு புதுமண பிரவாகம் எவ்வாறு நடைபெறுமோ அதே போல வைபவங்கள் எல்லாம் நடந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் அந்த வாசல் வளைவின் ஊடாக மங்களமான சில பொருட்களை எடுத்து வருவதற்காக நல்லூர் சட்டநாதர் சிவன் கோயிலில் இருந்து இப்பொழுது அழைத்து வரப்படுகின்ற அற்புதமான வேளை. இந்த எந்த ஒரு மங்களகரமான நிகழ்விலேயும் மங்களகரமான பொருட்களை அங்கே எடுத்து வருவது வழமையாகும். ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக விழா என்றாலே அங்கே கதவு திறக்கப்படும் பொழுது மங்களகரமான பொருட்கள் அங்கே காட்சிப்படுத்தப்படுவது வழமையாகும். அதே போல் இந்த வளைவு திறக்கப்படும் பொழுது கூட இப்பொழுது மங்களகரமான பொருட்கள் எடுத்து வரப்படுகின்றன. அங்கே அற்புதமாக மாடுகள், செல்வத்தை தருகின்ற பசு, முற்காலத்தில் பணப்புழக்கம் இல்லாத காலத்தில் பசுதான் செல்வமாக கணிக்கப்பட்டது. பசுவை வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்களாக கணிக்கப்பட்டனர். அதனாலே அங்கே இரட்டை மாட்டு வண்டியிலே நெல் தானியம் எடுத்து வரப்படுகின்றது. இது கூட தானிய லட்சுமி என்று சொல்லப்படுகின்ற அந்த மகாலட்சுமியை இப்பொழுது அந்த 2 கரத்தைகளிலே பூட்டப்பட்ட அந்த வண்டிலே எடுத்து வருகின்றார்கள். இது பழைய பண்பாட்டை நினைவுறுத்துவதாக இருக்கின்றது. தமிழ் பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரம், கலை என்பவை மதிக்கப்பட வேண்டும். அது பாரம்பரியமாக போற்றப்பட வேண்டும். எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த உலகம் இயங்குகின்றது எல்லாம் இயற்கை சக்திகள் என்று சொல்லப்படுகின்றது. ஓம் நமசிவாய என்றாலே அங்கே சிவாய நம என்பதன் அதன் பொருளாகும். ஆகவே சிவன், சக்தி, நாதம், விந்து என்று சொல்லப்படுகின்ற இந்த இயற்கை சக்திகள் தான் இப்பொழுது உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. எந்தளவு தூரம் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்தால் கூட நாசாவிலுடைய விஞ்ஞானிகள் கூட அங்கே மலேசியாவிலே இலங்கையைச் சேர்ந்த சைவ குருக்கள் மாரிடம் சென்று அங்கே தங்களுடைய செயற்கைக்கோள்களை விடுவதற்காக அவர்கள் அங்கே திகதியையும் நேரத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல பூமி சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இயற்கையாக நடைபெறுகின்றது. ஆகவே இவர்களினுடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி எவரும் வாழ முடியாது. எந்தளவு தூரம் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்தாலும் உலகத்திலே இயற்கை சக்திகள் அழிவையும் ஆக்கத்தையும் கொடுக்கும். நாங்கள் இயற்கை சக்திகளை போற்றி வாழ்த்தி வணங்குதல் வேண்டும். இப்பொழுது நீங்கள் காண்கின்ற நல்லூர் வளைவானது மிக பிரதானம் வாய்ந்ததாகும். இது ஆலயத்தினுடைய 4 பகுதிகளிலேயும் இந்த வளைவுகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அலங்காரா நல்லூரா, ஓம் அலங்காரா நல்லூரா என்பது நல்லூர் கந்தப்பெருமானுடைய ஒரு புனிதமான வாசகமாகும். இங்கே மிகச்சிறப்பாக இங்கே முருகப்பெருமான் 6 திருமுருகங்களுடனும் அங்கே வள்ளி தெய்வ ஆணை சகிதமாக வீட்டிருக்கின்ற அற்புதமான வேலை அல்லவா இந்த வேலை. அதற்கு அருகிலே வைணவ பெருமானும் அதற்கு அருகிலே விநாயகர் பெருமான் சகோதரர்களும் இருக்கின்றார்கள். அங்கே காவல் வீரர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த வடக்கு வாசல் ராஜகோபுரத்திலே காணப்படுகின்ற இந்த பகுதியின் நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள். அங்கே கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கலசங்களின் ஊடாக சக்திகளை இழுத்து வருகின்றார்கள் என்ற செய்தியை தருகின்றோம். இப்பொழுது அங்கே நல்லூர் முருகப்பெருமான் ஆலயத்திலே 4 ராஜகோபுரங்கள் காணப்படுகின்றன. அதேபோல் இப்பொழுது இந்த 4வது அலங்கார வளைவு நல்லூருடைய ராஜவீதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இந்த பகுதியிலே காணப்படுகின்ற அலங்காரமான நிகழ்வு போல அந்த முன்பகுதியிலேயும் அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் வீட்டிருக்கின்ற அற்புதமான காட்சிகளை எல்லாம் அங்கே வர்ணித்திருக்கின்றார்கள். அங்கே காவடிகளை ஏந்தி வருகின்ற அடியவர்களுடைய காட்சி அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. சற்று நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். எனவே முருகப்பெருமானுடைய இந்த வளைவினூடாக அலங்காரமான பொருட்களை அங்கே தானிய லட்சுமி, செல்வம், நாணயங்கள் மற்றும் பவுன் போன்ற பல்வேறு விதமான அந்த புனிதமான பொருட்களை எல்லாம் எடுத்து வரப்படுவது மரபாகும். அந்த வகையில் இப்பொழுது வண்டியில் எடுத்து வரப்படுகின்ற அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் இந்த வளைவின் ஊடாக எடுத்துச் செல்வது ஒரு சிறப்பாகும் என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத அனைவருக்கும் நல்ல கந்த பெருமான் அருள்பாலிக்க வேண்டும். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வேண்டும். சிறப்பாக இந்த ஆண்டு வருகிற 17ஆம் தேதி நல்ல கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. எனவே இந்த நிகழ்விலே கலந்து
எல்லா அடியவர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நல்ல கந்த பெருமானுடைய பாதாரங்களை வாழ்த்தி விடைபெறுவதை உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். Right, okay. Rohara. சரியாக நண்பர்கள் 12 மணி அளவிலே ஆலய மணி ஓசையின் பின்னராக இந்த வரவேற்பு வளைவு பாரம்பரிய முறைப்படி திறந்து வைக்கப்படுகிறது. நெல் பெட்டகம் இப்பொழுது நல்லூர் ஆலயத்தினுடைய வைரவனுடைய வாசலை வந்தடைந்திருக்கிறது.